கங்குவா ஃபிலிமோட ஸ்டோரியை எப்படி சூர்யா வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு, ஸ்டோரியை கேட்டதுமே சூர்யாவோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு, ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜ் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து ட்ரை பண்ணனதுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சதா இல்லையா, கங்குவா ஃபிலிம் எவ்வளோ பட்ஜெட்டில் வந்து எடுத்திருக்காங்க, எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, பாகுபலி விட கங்குவா ஃபிலிம் எந்த ரேஞ்சில் இருக்குது, ட்ரெய்லரை பார்த்து ஃபேமஸ் பாலிவுட் டைரக்டர் வந்து ஷாக் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் சிவாக்கு கால் பண்ணி இப்படி வந்து சொல்லியிருக்காரு, கங்குவா ஃபிலிம் ரிலீஸ்க்கு முன்னாடியே விஜய் ரஜினியோட ஃபிலிமை விட வேற லெவலில் வந்து அச்சீவ் ஆயிருக்கு, ப்ரீ ரிலீஸில் எவ்வளோ கோடி வந்து கலெக்ட் ஆயிருக்கு, இந்த ஃபிலிம் வந்து நம்ம வாயப்பிளந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து சூர்யா சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி தான் வந்து இருக்கா இல்லை ஆஸ் யூஷுவல் ஃபிலிம் மாதிரி தானா, ரீசெண்டாக கங்குவா ஃபிலிமில் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, சென்சார் டீம் கங்குவா ஃபிலிமை பார்த்துட்டு இவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ரிவ்யூ என்னவா இருக்கும், கங்குவாவோட ஸ்பெஷல் ஷோ டைம் ப்ரீ புக்கிங்கில் வந்து எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, இப்படி இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல மட்டும்தான் இந்தியாவோட ரொம்ப பெரிய ஃபிலிமை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டைம் போக போக இந்த நிலைமை வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். வேற லாங்குவேஜில் இருக்கிற ஃபிலிம்ஸ் வந்து இப்போ வேர்ல்டு வைடாக வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ரிலீஸ் ஆகிற கொஞ்சம் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ஹிட் ஆகிட்டு இருக்கு தான் இருக்கு. ராஜ்மௌலி டைரக்ட் பண்ண பாகுபலி ஃபிலிம் வந்து வேர்ல்டு வைடாக செம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அதர் லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பெரிய பேன் இந்தியா ஃபிலிம்னு நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி தான். ஆனால் இப்போ இந்த ஃபிலிம் வந்து பின்னாடி போயிடுச்சு. ஏன்னா 35 லாங்குவேஜில் 7 கண்ட்ரீஸில் சூர்யா நடித்த வந்து 11,000 தியேட்டருக்கு மேலே கங்குவா ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2, ஜூனியர் என்டிஆர் நடித்த தேவாரா, பிரபாஸோட கல்கி 2898 AD, இந்த ஃபிலிமோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் சூர்யாவோட கங்குவா ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரீச் ரேஸில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருந்துச்சு. இந்த இயரில் ரொம்ப பெரிய பேன் இந்தியா ஃபிலிமாக வந்து கங்குவா ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2, கல்கி 2898 ADயோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது கங்குவா ஃபிலிம் பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். எவ்வளோ பெரிய ஃபிலிமாக இருந்தாலுமே 4 or 5 லாங்குவேஜஸில் தான் இப்போ வரைக்குமே வந்து ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கங்குவா ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 35 லாங்குவேஜில் வேர்ல்டு வைடாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் இந்த ஃபிலிமோட மெயின் ஹைலைட்டு. அது இல்லாமல் 7 கண்ட்ரீஸ்க்கு போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. 2 காலத்தோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. 350 கோடி பட்ஜெட்டில் வந்து ஃபார்ம் ஆன இந்த ஃபிலிம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதேமாதிரி டுடேஸ் ஜெனரேஷன், இந்த 2 எராவோட ஸ்டோரி தான் கங்குவா. இதை மனசில் வச்சுட்டு தான் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமை வேர்ல்டு வைடாக ஃபுல்லாக வந்து ரியல் லைஃப் லொக்கேஷனில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. கோவா, அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற மெயின் பிளேஸில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அக்டோபரில் ஃபிலிமில் நடித்த எல்லா ஆக்டர்ஸை வச்சு பேங்காக்கில் 3 வீக்ஸ் வந்து ஷூட்டிங் பண்ணினாங்க. இந்த ஃபிலிமோட கிராண்ட் பேட்டில் சீன் மட்டும் 60 நாளைக்கு ஸ்ரீலங்காவில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் முக்கியமான சீன் எல்லாமே சென்னை, பாண்டிச்சேரியில் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. சூர்யாவை வச்சு எடுத்த ஒரு மெயின் சீன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஃபாரஸ்ட்டில் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரியல் லைஃப் லொக்கேஷனில் கங்குவா ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கங்குவா ஃபிலிமில் சூர்யா, பாபி டியோல், திஷா பதானி இவங்க எல்லாருமே வந்து மெயின் ரோலில் வந்து நடிச்சிருப்பாங்க. சூர்யாவோட ஸ்க்ரீன் லைஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாக பட்ஜெட்டில் தான் வந்து கங்குவா ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக சூர்யா நடித்த ஃபிலிம் எதற்கும் துணிந்தவன். இந்த ஃபிலிமுக்கு அப்புறம் வேறு எந்த ஃபிலிமே ரிலீஸ் ஆகலை. 2 இயர்ஸாக எல்லாருமே வந்து கங்குவா ஃபிலிம் தான் ரொம்ப ரொம்ப ஈகராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து சூர்யாவுக்கு ஒரு ஹியூஜ் சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாமே நம்பணும். பட் ஆனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து நடந்திருக்கு. கங்குவா ஃபிலிமை வந்து செப்டம்பர், அதாவது தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக நவம்பர் 14th வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கங்குவா ஃபிலிமோட ஸ்டோரி செலக்ட் பண்ணதை பற்றி, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி ஞானவேல் ராஜா வந்து சொல்லியிருந்தாரு. டைரக்டர் சிவா சூர்யாவுக்கு மொத்தமாக 4 ஐடியா வந்து சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று தவிர சூர்யா 3 ஸ்டோரியில் நடிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருந்திருக்காரு. உங்களுக்கு இதில் எது ஓகே அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சிவா வந்து எகைன் ஞானவேல் ராஜாக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ ஞானவேல் ராஜா என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இது சூர்யாட்டு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டோரி சொல்றதை விட்டுட்டு இதையே வந்து ஃபிலிமை எடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனால் உங்களை பற்றி தான் நான் திங்க் பண்ணுறேன், ஏன்னா இந்த ஃபிலிமோட பட்ஜெட் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, அதனால தான் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஃபைனலாக சூர்யாட்டோ சிவா வந்து ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காரு. சூர்யாக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஒரு ஆடியன்ஸ் இந்த மாதிரியான ஸ்டோரியை வந்து பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. அதனால பட்ஜெட் பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இந்த ஃபிலிமுக்கு வந்து ஓகே சொல்லிட்டேன். ஆனால் இதை நான் வந்து சூர்யாட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி 2 நாள் நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சிவாட்ட வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன
சொன்ன மாதிரியே 2 நாள் கழிச்சு தான் சூர்யாட்ட போய் இந்த ஸ்டோரியை வந்து சொன்னேன். பட் அவர் உடனே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அப்படி தான் வந்து கங்குவா ஃபிலிமோட ஸ்டோரி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஞானவேல் ராஜ் வந்து கிளியராக வந்து சொல்லியிருந்தாரு. சூர்யா வந்து இது வரைக்கும் நடிக்காத கேரக்டரில் கங்குவா ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்காரு. சூர்யா 10 கெட்டப்பில் இந்த ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்காரு. கங்குவா ட்ரெய்லரை பார்த்துட்டு பாலிவுட் ஃபேமஸ் ப்ரொடியூசர் டேரக்டர் கரண் ஜோகர் வந்து ஷாக் ஆகிட்டாரு. 40 மினிட்ஸ் ஃபுட்டேஜை பார்த்துட்டு டேரக்டர் சிவா வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ரிலீஸ்க்கு முன்னாடியே விஜய் ரஜினியோட அச்சீவ்மெண்ட் வந்து அசால்ட்டாக வந்து கிராஸ் பண்ணிட்டாரு. இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகிற எல்லா லாங்குவேஜ்லையும் சூர்யாவோட வாய்ஸ் வந்து ஏஐ மூலமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 2000 கோடி வந்து கலெக்ட் ஆகும் அப்படின்னு ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரியே ப்ரீ பிஸ்னஸ் வந்து அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பிலிமோட தெலுங்கு லைசன்ஸ் பாத்தீங்கன்னா 25 கோடிக்கு வந்து சேல் ஆயிருக்கு. தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன விஜயோட கோட் பிலிம் வந்து 17 கோடி ரூபாய்க்கு தான் வந்து சேல் ஆயிருந்தது. அதே மாதிரி ரஜினியோட வேட்டையன் வந்து 16 கோடி ரூபாய்க்கு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆந்திரால வந்து சேல் ஆச்சு. ஆனா இப்போ இந்த 2 பிலிமுக்கும் மேல கங்குவா வந்து ப்ரீ ரிலீஸ்ல சாதனையை தட்டி தூக்கி இருக்கு. கங்குவா பிலிம் ஃபுல்லாவே ஃபைட் மட்டும் இருக்காது, ஃபர்கியூனஸ் பத்தியும் இருக்கும். டைரக்டர் சிவா என்ன சொல்லியிருந்தான்னு பாத்தீங்கன்னா இந்த பிலிமோட ஸ்டோரி எழுத பெருசாயிட்டே இருந்துச்சு, ரொம்ப பெருசா பண்ண போறோம் அப்படின்னு வந்து தோணுச்சு. பட் இந்த ஃபிலிமை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணன எல்லாத்தோடையும் பங்கு ரொம்ப ரொம்ப மெயினாக வந்து இருந்துச்சு. எல்லாருமே இந்த ஃபிலிமை அவங்கவுங்க ஃபிலிம்னு நினச்சாங்க. அதனால தான் இந்த ஃபிலிம் வந்து இவ்வளோ பெஸ்ட்டாக வர்றதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. கங்குவா ஃபிலிமோட ஸ்டோரி 700 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ரே பண்ணுற காட் ஃபயராக இருந்தால் எப்படி இருக்கும், அதே தண்ணியாக இருந்தால் எப்படி இருக்கும், குருதியாக இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி பல தரப்பில் வந்து இந்த கங்குவா ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. டோட்டலாக 170 நாள் வந்து ஃபைட்டுக்கு மட்டும் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. டெய்லியும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற டீம் ஒர்க்கு தான் வந்து மெயினாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இப்படி பண்ண முடியும் அப்படின்றது கங்குவா ஃபிலிம் வந்து காமிச்சிருக்காங்க. கங்குவா ஃபிலிமை இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா வெற்றி தான். இது ஒரு விஷுவல் ஃபிலிம் தான், எல்லாருமே வாயப்போல் வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு வந்து சூர்யா வந்து சொல்லியிருந்தாரு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கேட்க போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சீன் எல்லாமே சூப்பர்பாக இருக்கும். ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜ் டெடி 2 தங்கலான் ஃபிலிம் செலவுக்காக வேண்டி ரிலையன்ஸ் வந்து 99 crore அண்ட் எபோ வந்து கடனாக வந்து வாங்கியிருந்தாரு. இதில் 45 crore வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. பேலன்ஸ் 55 crore பார்த்தீங்கன்னா இன்னும் திருப்பி கொடுக்காம வந்து கான்ட்ராக்ட் டேர்ம்ஸை மீறிட்டாரு அப்படின்ட்டு ரிலையன்ஸ் கம்பெனியில இருந்து ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்காம கங்குவா ஃபிலிமை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தங்கலான் ஃபிலிமையும் ஓடிடிலே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஜட்ஜ் என்கொயர் பண்ணப்போ மேங்கோ மாஸ் மீடியா 18 crore வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் தங்கலான் ஃபிலிம் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆச்சு. பேலன்ஸ் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து தான் கங்குவாவும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த கங்குவா ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஜவான், RRR, KGF 2, புஷ்பா இந்த மாதிரி கிரேட் அச்சீவ்மெண்ட் லிஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. சூர்யா சொன்ன மாதிரி கங்குவா டீசர் வந்து நம்மளை வாயை புழக்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். கங்குவா ஃபிலிம் வந்து சென்சார் ஆகிடுச்சு, UA சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிமோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 34 minutes தான் இருந்துச்சு. இந்த ஃபிலிமை பார்த்து சென்சார் டீம் பை ஹார்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபிலிம் கண்டிப்பாக வைரலாகும். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஃபிலிம் எடுத்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெஃபினெட்லி இந்த ஃபிலிம் வந்து பிக் ஹிட் அடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்பெஷல் ஷோக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. மார்னிங் 9 AM to night 2 PM வரைக்கும் 5 ஷோக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. November 14th தான் இந்த ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் November 13th ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே 2 லட்சத்துக்கு மேலே வந்து டிக்கெட் சேல் ஆயிடுச்சு. டோட்டலாக 4.3 crore மேலே வந்து வசூல் ஆயிருக்கு. பிளாக் சீட் மூலமாக வந்து ஆல்ரெடி 9.23 crore மேலே வசூல் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை 700 and above தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2500க்கு மேலே தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் 3000 to 3500 தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாமே லாக் ஆயிருக்கு இந்த ஃபிலிம் ரிலீஸ்க்காக வேண்டி. இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகி யாரெல்லாம் வந்து பார்த்தாங்களோ எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க, ஒழுங்காவே இல்லை, இறைச்சலாக இருக்குது, இறைச்சல் சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேரக்டர் சிவாவை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. 2 years கஷ்டப்பட்டு இவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஃபிலிமை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபிலிமில் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குது அப்படின்ட்டு, அதுவும் இல்லாமல் நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. யாரெல்லாம் இந்த ஃபிலிமை பார்த்துட்டீங்களோ, ஃபிலிம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் போய் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றது உங்களோட வேல்யூபிள் சஜஷனை வந்து போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.